தம்பி வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? என்னென்ன வாழ்க்கை போகுது? எதிர்காலம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எதிர்காலமே தெரியலையா? தெரியலண்ணா. ஏய் சிற்பி, என்னது எங்க போயிட்டாரா? எதிர்காலம் மாறி போச்சுண்ணே. ஏன் எதிர்காலமே எப்படி இருந்தது? உனக்கு எதிர்காலமே இல்ல, எதிர்காலமா இருக்கா? ஒரு முனிவர் இருக்காரு, ஒரு பல 200 வருஷம் முன்னாடி ஒரு முனிவர் அங்க இருக்காரு. 200 வருஷமா? அருமையா சொல்லுதாரு, நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் அருமையா சொல்லிட்டாரு. உண்மையான உனக்கு எப்படி உனக்கு கூட்டு பண்ணுவானே எதிர்காலமே இல்லடா பாப்பா. வா, எனக்கு நானும் நீங்க தான் இருந்தேன். எப்படி ஆயிட்டு தெரியுமா? வா, சரி, ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் என் வீட்டில் இரவு அங்கே உங்களுக்காக நிறைய பக்தர்கள் காத்திருக்காரு சுவாமி. எழுப்புற மாதிரி தெரியலடா. 1 hour later. இந்த சாமி எப்படா எழுப்பாரு? 2 மணி நேரம். என் வாழ்க்கை உன் வாழ்க்கை தூங்காதுடா. ஞானம் வந்து விட்டது. வாரு மகனே, இப்பதான் உனக்கு எதிர்காலம் சொல்லி அனுப்பித்து விட்டேன். தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க, சொல்லிட்டு இருந்தாங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, உங்க கூட கூட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நீங்க ஏதாவது வர சொல்லுங்க. வாருங்கள், அமருங்கள். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். ஏதாவது இல்லை என்கிட்ட வந்து உனக்கு கிடைக்கும் யார் சொல்லாது. அவனுக்கு தான் தெரியும். அது நடக்க மாட்டேன். சாமி எதிர்காலம் எல்லாம் சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாரும் எதிர்காலத்தையும் சொல்லுவீங்க. எல்லாம் சொல்லிடுறேன். அப்படிதான் இந்த பங்கனுக்கு சொல்லி வந்துட்டேன். அவன் எவ்வளோ ஹாப்பியாக போனான். அப்படியா? நல்ல சாமி கூட்டம் வந்தேன். இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் நின்று பரவாயில்ல. உன் புகழ்ச்சி நான் 2வது பாருங்க. எனக்கு ஒரே ஒரு எதிர்காலம் என்ன ஆகும்? சொல். ஆதார் கார்டு, என்னோட ஆதார் கார்டு நம்பரை சொல்லுங்க. உன் ஆதார் கார்டை கூட உடனே சொல்லிக்கிறேன். கார்டு இல்லாமல் சொல்ல மாட்டேன். அது எப்படி எனக்கு தெரியும்? என் ஆதார் கார்டு நம்பரே எனக்கு தெரியாது. அப்போ சொல்ல மாட்டேன். அது எப்படி சொல்ல முடியும்? தாருங்கள், நான் சொல்லிக்கிறேன். சரி சாமி, இந்த பாம்பு விஷ சந்துக்கள் எல்லாம் வருமே, பயம் இல்லையா? அது நமக்கு என்ற பயம். பாம்பு என்றால் அது என்ன? அப்படியா? ஆமா ஆமா, அதனால தான் நான் நித்திரையில் உள்ளோம். அப்படியா? பாம்புனாலே எல்லாரும் பயப்படதானே செய்வாங்க. நமக்கு எது வருதோ அதை செய்யுங்கடா. போங்கடா, அப்படி வேலையை பாருங்கடா. மகனே, நீ வரவில்லையா? அந்த காணிக்கை இன்னும் செலுத்தவில்லை. எடு செருப்பா.